வணக்கம். என்னோட பேர் விஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டிரெக்டர். உண்மையிலே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேடை எனக்கு. இந்த கதையோட ஆரம்பம் எனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு குடும்ப படம். நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் என்னென்னா, எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்னா, எல்லாரையும் வெறுக்காத, அவங்க மேலே அன்பு காமி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே சில டைம் தோணும், இவங்க ஏன் இவங்க மேலெலாம் பாவப்படுறாங்க, இவங்களே ஏன் இப்படி பண்ணுறாங்க. நான் சின்ன வயசில் சொல்கிறேன். அப்போது என்கிட்ட சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், நீ இப்போ ஒரு பண்ணுற ஒரு உனக்கு விஷயம் உனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் திரும்ப வரும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்சாங்க. அண்ட் இந்த படம் நான் முடிக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு, தம்பி அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடுப்பா, அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடு அப்படின்வாங்க. நான் அம்மாட்டே கேட்பேன், என்னம்மா படம் பண்ணது நான் தான், எனக்கு உங்களுக்கு எதுக்குமா வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தான் போகும். நான் இன்னைக்கு ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கேன்னா அது உங்களால் மட்டும்தான்மா. அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் பேசுகிறத பார்த்துருக்கேன் ஸ்டேஜில். எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன், சரியான சாப்பாடு கிடச்சதில்ல, ரோட்டில் படுத்து தூங்கியிருக்கேன், அதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி ஒரு வெற்றி பெற்ற ஒரு நபராக நான் மாறி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், நானும் இப்படி பேசணும், நானும் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி நான் ஜெயிக்கும் போது சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் நான் கேட்டதை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காம இருந்த என்னோடய அப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்பா. நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க எனக்காக, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆரம்பத்துக்கு நான் போயிடுறேன். பாலா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் மொதல் நரேஷன் கேட்குறதுக்காக உங்களை டார்ச்சர் பண்ணேன். கதை கேட்டுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் ஒரு ப்ரொடக்ஷன் ஓன் பண்ண வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை நான் கண்டிப்பாக உன்னை ப்ரொடியூசரை உட்கார வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பாலண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா நான் அவங்க எல்லார் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் இவங்க தான். எனக்கு வயசு காரணமாகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாகவோ அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. அதனால் எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்த மகேஷ் அண்ணா, யுவராஜ் அண்ணா, ரெண்டு பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ உங்கள் எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடியே தெரியுது, நான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுதுன்னா அது காரணம் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா தான். ஏன்னா எல்லா இடத்துக்கும் இந்த படத்தை ஸ்ப்ரெட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு கிடைக்கும்னா அது ஐ ஃபீல் ஐ எம் பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹரிஷ் அண்ணா, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொடுத்தீங்க எல்லா விஷயத்துக்குமே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் அண்ணா, தேங்க்யூ. கதை கேட்டுட்டு அவ்வளோ ரசிச்சிருக்கீங்க, என்னை ஒவ்வொரு நரேஷனையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இந்த எனக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்து க்ரியேட்டிவாக எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சசி சார், சசிகுமார் சார் வந்து இந்த படத்துக்கு 2 பசங்களுக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு. 2 இல்லை 3, என்னையும் சேர்த்து. எனக்குமே சசி சார் வந்து ஒரு அப்பாவாக தான் இருந்திருக்காரு. நிறைய இடத்துல எனக்கு விட்டு கொடுக்காம இன்டர்வியூஸில் கூட நான் ஏதாவது சொதப்பும் போது ஏதாச்சும் உளரும் போது என்னை காப்பாற்றி என்னை அதை அழகாக கொண்டு போனது சசிகுமார் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் நான் உங்களை பற்றி எல்லா இன்டர்வியூஸ்லையும் பேசிட்டேன். உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும், இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு சொத்துன்றது நான் எல்லா இடத்துலையும் பேசிட்டேன். இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது தேங்க்யூ மட்டும்தான். அடுத்து சிம்ரன் மேம். சிம்ரன் மேம் வந்து நான் திருச்சி ஆனுவல் டே ஸ்கூலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஓடி போய் அவங்க என்ட்ரி அப்போ ஓடி வந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கு நான் அவங்கள வந்து இன்றைக்கி நான் டிரெக்ட் பண்ணுறேன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மேம், நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு மேலே போச்சு. எல்லாருமே பேசுகிற ஒரு படமாக மாறினது நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எல்லா பெஸ்ட்டையும் நான் வாங்கியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அடுத்து மிதுன் அண்ட் கமலேஷ், 2 பேருமே எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் 2 பேரும் எனக்கு பிரதர்ஸ். இப்போது எனக்கு இந்த படம் உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக ஒரு மேஜிக் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் 2 பேருமே பெரிய இடத்துல இருப்பீங்க. தேங்க்யூ.
அடுத்ததாக யோகி பாபு சார். சார் வந்து இந்த படத்தில் எங்களுக்கு ஒரு 5 நாள் டேட்ஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு முதல் நாள் என்கிட்ட ஷூட் முடிகிறப்ப என்ன சொன்னார், அபி இந்த படம் காசை பற்றி கவலைப்படாத, உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து இந்த படம் பண்ணித்தரேன், எனக்கு இந்த படம் பண்ணணும், இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன்னு சொல்லி எனக்கு சில விஷயங்கள் லேட் ஆகும்போதும் சரி இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு சொன்னதே பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களால் இந்த படம் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக MS பாஸ்கர் சார். உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. செட்டுக்கு ஆன் டைம் வந்துட்டு உட்காந்துட்டு இவ்வளோத்துக்கும் எங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டு அண்ட் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அதுக்கு 3 கொடுப்பாரு. உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ எந்த இடத்துலையுமே சலிக்காமல் எந்த இடத்துலையுமே என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். அடுத்து ரமேஷ் திலக்கண்ணா. நான் உங்கள்கிட்ட இது சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மர் நான். நீங்கள் உங்களோட நான் சொல்கிறது நான் சூதுகவும்லேருந்தே உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படத்தில் உங்களை டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குறிப்பாக நம்மளோட அந்த கிளைமேக்ஸ் காட்சி. எனக்கு அந்த படம் கிளைமேக்ஸ் கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இது நடக்கும், நான் அது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக பக் சார், இளங்கோ குமரவேல் சார், ஸ்ரீஜா ரவி மேம், பிரசன்னா அண்ணா, யோகலட்சுமி, சுதர்ஷன் ப்ரோ, சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நீங்கள் எல்லாருமே உள்ளே வந்ததுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயத்த கொடுக்கும். அண்ட் உங்களை நிச்சயமாக இந்த படம் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு நான் கொண்டு போகும் நான் ரொம்ப பர்சனலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக என்னோட டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன். எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுக்காம எனக்காக நின்ன என்னோட டிஓபி. தேங்க்யூ அரவிந்த். அடுத்ததாக எடிட்டர் பரதண்ணா. இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் கட்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது இந்த உலகம் பார்க்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக மியூசிக் ஷான் ரோல்டன் சார். நான் உங்களை பற்றி எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டேன். நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்னோட 50% ஆஃப் வெற்றியை வந்து நான் ஷான் சாருக்கு கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் போட்டது ஷான் சார். எனக்கு இன்னொன்று, உங்களை மோர் தென் மியூசிக் டைரக்டர், நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் சார். எனக்கு லைஃபோட முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. லைஃப் வேல்யூஸ் எல்லாமே எனக்காக எந்த இடத்துலையுமே அபி முன்னாடி வான்னு என்னை தள்ளிக்கிட்டே இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் அண்ணா. அண்ணா நீங்கள் எனக்கு இன்னொரு பில்லர். எனக்கு சத்தியமாக தெரியல நீங்கள் அடுத்த படத்தில் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்களை எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் கரைச்சி எடுத்துட்டோம். நீங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னா எல்லா பாட்டுமே மக்கள் மனசில் போய் நிற்கும். உங்கள் வரிகள் எல்லா இடத்துலையும் போய் நிற்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல். ராஜ் ப்ரோ எங்க? எஸ், அமேசிங் ஒர்க் பிரதர். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா விஷயத்துலையுமே. அடுத்ததாக காஸ்டியூம் டிசைனர் நவா. உங்களோட காஸ்டியூம் அந்த கேரக்டர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி டைப், அவங்க என்ன கிளாஸ், எல்லா விஷயத்தையுமே ஒரு காஸ்டியூமில் கன்வே பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரானரி. தேங்க்யூ ஸோ மச் நவா. அடுத்ததாக வித்தூஸ் அண்ணா. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியை உலகம் ஃபுல்லாக டூர் காமிச்சது நீங்கள் தான், ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இவ்வளோ பெரிய ரிலீஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக உதய் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் நரேஷன் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக மட்டும்தான் இருந்திருக்கீங்க, பர்சனலாகவும் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஒர்க் சார். எனக்கு ஒரு இப்படி ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணுறது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மை டைரக்ஷன் டீம். ஐ லவ் யூ கைஸ். ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் அவங்கள்ட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்கள் எல்லாரையுமே அடுத்தடுத்த படத்தில் என் கூடயே வச்சுக்கணும், உங்களை படம் பண்ண அனுப்பக்கூடாதுன்னு ஆசையாக தான் இருக்குது, செல்ஃபிஷாக தான் தோணுது. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாரும் படம் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே அவ்வளோ டேலண்டட். ப்ளீஸ் சீக்கிரம் உங்கள் படங்களில் பார்க்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அடுத்ததாக எங்களுக்கு ப்ரொமோஷன்ஸில் எல்லா ஹெல்ப்பும் பண்ண வெங்கட் ப்ரோ எங்கே இருக்காரு? யாஸ் வெங்கட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ இந்த படத்தில் ஒரு அழகான பாடல் பாடியிருக்காரு, ரொம்ப அழகான ஒரு பாடல். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. அடுத்ததாக மேனேஜர்ஸ் நாகராஜ் சார், பிரசாந்த் ப்ரோ, சுரேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஷூட்டை ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்தது நீங்கள் தான். பிரதர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் பாடல்கள் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஷான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எஸ்பி சரண் சார், விஜய் யோஸ்தாஸ் சார், சைந்தவி மேம், மனோஜ் ப்ரோ, ஆல்சோ வெங்கட் பிரதர், இவங்க எல்லாரும் படத்தில் பாட்டு பாடியிருக்காங்க. ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் ஷான் சார். கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்கும். இவங்க எல்லாருமே அருமையாக பாடியிருக்காங்க. லைக் உங்களுக்கு அந்த படத்தோட
எதுவுமே வந்து பாடல் வைக்கணுமேனு வச்சது கிடையாது. எல்லாமே படத்தை வந்து நாங்கள் கதையை கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண விஷயங்கள் தான். அண்ட் உங்களுக்கு அந்த எமோஷனை ஈஸியாக அவங்க வாய்ஸ் மூலமாக அவங்கள்ட்ட கடத்துவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டில் மணி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா ஃபோட்டோஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா திங் மியூசிக் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் படத்தில் நடித்த மற்ற நெய்பர்ஸ் கேரக்டரில் நடித்தவங்க ஒரு சின்ன கேரக்டர்ஸுக்குமே நன்றி. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அகிலா இளங்கோவன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒன்று 6வதுலேருந்து தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ என் கூட இருக்க. ஐ மீன் இது தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம க்ளோஸாக தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்க நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். நான் நிறைய டைம் நான் லோவாக வரும்போது அவங்க தான் என்ன நான் இன்னைக்கு இப்படி ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அக்கிக்கும் இருக்குது. இறைவனுக்கு நன்றி. தோழர் வணக்கம் தோழர். நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்க்கணுன்னு நானே தான் கேட்டு போய் பார்த்தேன். ஏதாவது ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன் நானே வரேன் அப்படின்னு சொல்லி நானே கேட்டு தான் வந்தேன். இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ கனமாக இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் திருப்பத்தூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது ஒரு 10-15 பேர் வந்தாங்க. 35 ஆண்டுகள் ஆச்சு அண்ணா நாங்கள்லாம் இங்கே வந்து, ஆனால் இன்னும் வேலிக்குள்ளே தான் இருக்கோம், ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நீங்களும் எங்களுக்காக பேசுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக விசாரித்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்காங்க. தாய் மண்ணுன்னு சொல்கிறோம், இதுதான் தாய் வீடுன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கோ ஒரு தேசத்தில் கூட ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது, ஒரு வாழ்க்கை கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம தேசத்தில் அது கிடைக்கல அவங்களுக்கு. அது மிகப்பெரிய வழியாக இருந்தது. அபி, இதுதான் இந்த படத்தை நீங்கள் வெல்லவே முடியாது. அப்படி ஒரு படம் அவருக்கு. அதுதான் சுப்பிரமணியபுரம் தான். அவர் திரும்ப சொல்லுவேன், சுப்பிரமணியபுரத்தை நம்ம நினச்சாலும் திரும்ப எடுக்க முடியாதுறான்னு. எனக்கு ஒரு நாடோடிகள் தான், அதை தாண்டவே முடியல இப்போ வரைக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பு அபி. நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா லட்சணமும் இருக்குது. எழுதி நடிச்சுக்கிட்டே இருங்க அந்த மாதிரி படம். இது அறம் பேசக்கூடிய ஒரு திரைப்படம், அன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு நேர்மையான திரைப்படம். என் குருநாதர் கேபி சார் சொல்லுவார், நாடோடிகள் திரைப்படத்தை என் கூட தான் வந்து உட்காந்து பார்க்கணும், நான் உன் கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாள் கழித்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. டைட்டில் போடும்போதே கை தட்டுறாங்க. சசிகன் தான், இதுக்கு எதுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னா, தெரில சார் தட்டுறாங்க அப்படின்னா. அது இந்த படத்துக்கு நடக்கும். என்னன்னா, அப்புறம் படம் பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார், ஒரு முழு மனசோட ஒரு நல்ல அறத்தையும் ஒரு நிஜத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்றது படத்தில் தெரியும். நீங்கள் உண்மையாக உழைச்சிருந்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் உணர்வாங்க. நீ என்ன எண்ணத்தில் பண்ணியிருக்கியோ அது ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு சொன்னார். அதை நான் உணர்ந்தேன் இந்த படத்தில். இந்த நாய் கூட அழகாக நடிச்சிருக்குங்க, சூப்பராக நடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இவன் பிரமாதமாக பண்ணியிருந்தான். கைத்தட்டிக்கிட்டே இருந்தேன் சுதர்சனை பார்த்து. சுதர்சன் மாதிரி மனிதர்கள், பல மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். உதவி இயக்குனர் அலையும் போது அப்படியே கை நீட்டி ரோட்டில், ஆனால் யாராவது நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு கேட்கும்போது அதெல்லாம் நினைவு வந்துச்சு. அந்த மாதிரி, அதாவது முகமே தெரியாதவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள். பேரன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம குமரவேலும் அப்புறம் என் அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. அற்புதமான விஷயம். உங்கள் சீனுக்கெல்லாம் நான் கத்திட்டேன். அதாவது என்னை மறந்து ஐயோ அப்படின்னேன். பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மனசு அவ்வளோ பாரமாக இருந்தது. அற்புதமாக நடிச்சிருந்தீங்கம்மா. எனக்கும் நம்மளும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். எனக்கும் அம்மா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அப்புறம் சேச்சி வேஷம் போட்டு அவன் நின்னான், சரியாக கும்முன்னு இருந்த சூப்பராக இருந்தது. உங்கள் சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக சிரித்த ஒரு மேடம். பக்கோட நடிச்சிருந்தீங்க. பக்கு என்னுடைய நண்பன், குமரவேல் என்னுடைய நண்பர். அப்புறம் அவங்க தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப அழகாக நடிச்சிருக்க. அது பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரியே தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அந்த காவல்துறை அதிகாரி திலக், அதாவது நமக்கு ஒரு படைப்புக்குள்ளே, நல்ல படைப்புக்குள்ளே நம்ம இருந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு முறையும் நம்ம ஏங்குவோம்ல, அப்படி ஒரு படைப்பு இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த படைப்பு நம்மளை கைவிடவே விடாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்கள் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்களே ஜூனியராக, இருக்காங்களா? எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தாலே பதட்டமாக இருந்துச்சு, ஏதாவது சொல்லிடுவாங்களோ. ஐயோ, அதில் வேறு ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பார் அபி, அவன் எச்செல்லாம் முழுங்கிட்டு இப்படியே நின்று சார் அப்படின்னோடனே இரியா அப்படின்னேன் நான். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிம்ரன் மேம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. என் தம்பி சசி, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் உண்மையிலடா அவனை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுன்னு தோணுச்சுடா, அந்த மாதிரி இருந்துச்சுடா. அதாவது நீ நல்லவன் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லவே வேணாம், ஸ்க்ரீனில் நீ வந்தாலே அது தெரிஞ்சிடும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறொரு தளத்துக்கு போய் எனக்கு இறுதி காட்சியிலெல்லாம் என் கண்கள் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு, அதாவது உன்னை நான் எப்படி பார்க்குறோம் அதை விட 100 மடங்கு அதிகமாக ரசிச்சிருக்கிறான் அவன் அபி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே அந்த படத்தை நம்ம பார்த்துருக்க கூடாது, பார்த்துருந்தா இடையே நான் டப்பிங் பேசுகிறேன்டா, ஏதோ ஒன்று பேசுகிறேன்டா, உள்ள என்னையும் சேர்த்துங்கடான்னு பூந்துருப்பேன். ஏன்னா அப்படி தான் பசங்க படத்தில் தோழர் நடிக்கலை, நம்ம படத்தை காட்டுறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் மெதுவாக டைரக்டரை கூப்பிட்டு, எப்பா இதில் ஏதாவது ஒன்று, ஏன்னா இனிமேல் எடுக்க முடியாதுண்ணே அப்படின்னு பேசுகிறேன்டா, டப்பிங்காவது பேசுகிறேன், யாருக்காவது ஏதாவது கூட்டத்திலே நான் பேசுகிறேன்டா, என் பேர் வரணும்டா அப்படின்னு. அப்படியெல்லாம் கேட்டு வாங்கியிருப்பேன். நான் படத்தை முடிச்சுவிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி ஒரு தயாரிப்பாளர் யுவராஜ் சார். அப்புறம் இப்போ ஐயா பேசுனீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. காலம் கடந்து பேசப்படும் இந்த திரைப்படம். இப்படி ஒரு படம் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை யாருமே. உலகம் பூரா பேசுவாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த படம். அவ்வளோ இருக்குது இந்த படத்தில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷான், ஐ லவ் யூ, என் தம்பி, ரொம்ப அழகாக பண்ணிடுங்க. உன் மனசு மாதிரியே இருக்குது படம், ரொம்ப சந்தோஷம். வாழ்க, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வேட்டி கட்டலையான்னு வருத்தப்பட்டீங்க, இதுக்கு 100 விழா எடுப்பாங்க, நீங்கள் வேட்டியை கட்டிக்கிட்டே போகலாம், சரியா? ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு வேட்டி கட்டலாம், அப்படி ஒரு படைப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு படைப்பு. மனசு நிறைஞ்சிருக்கு, பெருசாக ஜெயிக்கும். வெல்வோம். பாய். கைத்தட்டிய மணிகண்டன் உற்சாகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி, தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எல்லாரும் பேசியிருப்பாங்க, படம் ரொம்ப நல்ல படம். இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். கடந்த ஒரு வாரமாகவே நம்ம நியூஸில் பார்க்குறதும் சரி, ஒரு தீவிரவாத தாக்குதல், அது இது ப்ளஸ் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, நெகட்டிவாகவே நிறைய விஷயங்கள் இருக்க டைமில் இந்த படம் ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் சொல்லுவீங்க, இதனால தான் அந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா முழுக்க முழுக்க அன்பை விதைக்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அபிக்கு முதல்ல நன்றி. தென் யுவராஜ் சொல்லுவாங்க, எனக்கு எப்படி இந்த ரோல்லாம் உங்களை தேடி வருதுன்னு, அதுக்கு முக்கியமான காரணம் $1 மில்லியன் ஸ்டுடியோஸில் நடக்குதுன்னா அதுக்கு யுவராஜ் ரொம்ப காரணம். அதற்கு ரொம்ப நன்றி யுவராஜ், தேங்க்யூ. அடுத்தடுத்த படங்கள்லேயும் அது நடந்ததுன்னா நான் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் ஆவேன். ஸோ சிம்ரன் மேம் அவங்க கூடயும் சசிகுமார் சார் கூடயும் நடித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சசிகுமார் சார்லாம் வாயை திறந்து பேசுவார் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப அமைதியாக ஷார்ட்டை முடிச்சு சைலண்டாக போய் உட்காந்துருவார். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார், ரொம்ப நன்றி. உங்ககிட்டேருந்து நான் நிறைய பொறுமைகளை கற்றுக்கிட்டேன் சார், என்கிட்ட அது இருந்ததே கிடையாது, பரபரன்னு இருந்திருப்பேன். ஸோ பொறுமையை கற்றுக்கிட்டேன், ரொம்ப நன்றி சார். அதற்கும் கைத்தட்டியதற்கு நன்றி. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இந்த ரோல் எனக்கு சொல்லணும்னா, நிஜத்தில் பண்ண முடியாத சில விஷயங்களை நம்ம கற்பனைகளில் பண்ணி நம்ம ஆசைப்பட்டு அதை நம்ம அப்பா இந்த கற்பனை பண்ணும்போது இவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக எனக்கு இது கிடச்சது இதுக்கு நான் ரொம்ப நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கான காரணத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும்
$1 Million ஸ்டுடியோஸ்க்கும். அண்ட் ஷான் ரோல்டன் வந்து முந்தா நேற்று நைட்டு ஒரு 1:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணி என்னை புகழ்ந்து பேசி ஒரு 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏதாவது என்னை பற்றி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணுறத அவர் என்றைக்குமே ஹெசிடேட் பண்ணதே கிடையாது. சுற்றி இந்த மாதிரியான பாசிட்டிவான மக்கள் இருக்கிறதுக்கும் இதை நான் சம்பாதிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி இருக்கிற மக்களை நான் சுற்றி நான் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஐயா. அண்ட் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். விநாயக் வந்திருக்கதை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹலோ சார். அண்ட் என்னுடைய மகேஷ் ராஜ் தம்பி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விநாயக், உன் மூலமாக தான் நடந்தது. இந்த ஃபேமிலியில் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணமே நீ தான். உனக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பார்த்துட்டாங்க, ஐ திங்க் ஸ்க்ரீனிங்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம ஒரு மகிழ்ச்சியில் இருக்கோம். சரி, ரொம்ப நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்கோம், இதோட கூட முடிச்சுக்கிட்டா கூட போதும், இந்த படம் கடைசி படமாக இருந்தால் கூட பரவாயில்ல வர்த்து அப்படின்னு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் அன்றைக்கி நினச்சி பார்க்கல, நம்ம ஜேர்னியில் நம்ம இவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்திருப்போம்னு நினச்சி பார்க்கல. நீங்கள் வந்து ஒரு பெரிய காரணம். குட் நைட் வந்து எனக்கு ஒரு படமாக அப்படி நான் விநாயகிட்டையுமே சொன்னேன், மணி வந்து யார் பண்ணுறாங்க, இது யார் பண்ணுவாங்கன்னு கேட்டேன்னா, ஒரு இப்போல்லாம் என்னென்னா நம்ம வீக்னஸே வெளில காட்டிக்கூடாது. ஒரு நரமுடி வந்துடக்கூடாது பாருங்கள், டையை போட்டு மூடுறது, இது பண்ணுறது, இது உள்ளே எதோ மறைக்கிற மாதிரியே இருக்குது போல இருக்குது. அதனால் மறைக்கிறதுலே எல்லாருமே ரொம்ப ஒரு மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஃபேலபிள் தான், அவன் பர்ஃபெக்ட் கிடையாது. அந்த ஒரு இயல்பை வந்து ஒரு அந்த மோல்டில் வந்து எடுத்து ஒருத்தர் பண்ணுறார் அப்படின்றது வந்து அன்பிலீவபிள். குட் நைட்டோட மியூசிக்கோட சக்ஸஸ்க்கு நீங்கள் பெரிய காரணம். உங்கள் பர்ஃபார்மன்ஸ், உங்கள் கண் வந்து ரொம்ப அழகான கண்கள், ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஐஸ். சச் அ ஃபேன் ஆஃப் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸிஸ்டிங் மணி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வரேன். இங்கே எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க படத்தை பற்றி. நான் அதனால் படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள், இப்போ 20 டிக்கெட் போடுங்க 30 டிக்கெட் போடுங்க அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. அபியை பற்றி சொல்லணும். சின்ன பையன்தான். முதல் நாள்லேருந்து எனக்கு வந்து அபியை வந்து ஒரு தம்பியாக, அதாவது பொதுவாகவே நம்ம ஊரில் என்னென்னா இந்த இப்போ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஏஜ் அப்ரெஷன் ஒன்று சொல்லுவாங்க. 40 வயசில் ஒருத்தர் இருக்காரு, நம்மளுக்கு ஒரு 25 வயசு இருக்குன்னா நம்மளே அறியாமல் நம்ம வந்து பெண்டாகி அவங்க காலை தொட்டுருவோம் எப்படியாவது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் அபியோட கான்ஃபிடென்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. எனக்கு தம்பியாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அபியை வந்து ஒரு தம்பியை, நம்மளுக்கே ஒரு தம்பி இருந்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஆஸ் அ கிரியேட்டர், எப்பயுமே ஹி ஃபெல்ட் லைக் அ டாப் ஃப்ளைட் ப்ரொஃபஷனல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு டாப் ஃப்ளைட் ப்ரொஃபஷனல். அதாவது வந்து ஃபஸ்ட்டு படத்தில் பொதுவாகவே வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும் அதுக்கு. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஷூட்டில் நம்ம எழுதியிருப்போம், அதை அங்கே போயிட்டு அந்த ஒரு சப்போஸ் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம், அப்புறம் எடிட்டில் சரி பண்ண, அப்படியெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் வந்து எப்படி அவர் சொன்னாரோ, எப்படி எனக்கு நரேட் பண்ணாரோ அதையே தான் நான் ஒரு படமாக பார்த்தேன். ஒரு 2 மணி நேரம் படமாக, டைம் உட்பட 2 மணி நேரம் டைம்னா 2 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் அந்த படம். ரொம்ப ஹாப்பி அபி டு ஹவ் ஒர்க்ட் வித் யூ. அண்ட் எவ்வளோ ஒரு நம்ம மியூசிக் மேக்கிங் வந்து ரொம்ப டக்குன்னு பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ஒரு 15-20 நாளில் எல்லா பாட்டுமே நம்ம முடிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு ஒரு 12 பாட்டு போட்டு கடைசியில் 7 பாட்டு தான் நாங்கள் படத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பாட்டு ஒர்க் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அபியை வந்து தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துக்கு அபி கண்டிப்பாக போவார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு 4 நாள் தான். அதை வந்து நானுமே பார்த்து ஒரு அண்ணனாக நான் அதை ரசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ அபி. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதல்ல அதை சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு படத்தில் மெயினாக இருக்கிறவங்க நடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரேமில் சும்மா அரை செகண்ட் நின்னவங்க கூட இப்போது சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸஸ். அவ்வளோ ஒரு ரமேஷ் திலக் வந்து அவர் பேர் நான் மாற்றிட்டேன். ஆக்சுவலாக ரமேஷ் தி லக் அப்படின்னு வச்சுட்டேன். ஏன்னா அவர் முகத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு கேரக்டரையும் பண்ணிவிடுவார். ஏன்னா இந்த படத்தில் அவருக்கு கொடுக்குற இந்த கேரக்டர், ஏன்னா நான் இந்த படம் பண்ணும்போது நீங்கள் பண்ணுறீங்களான்னு பேசணும் ஃபோனில். எந்த கேரக்டர் பண்ண போகிறாருன்னு நான் வேறு ஏதோ ஒரு கேரக்டர் நினச்சிருந்தேன். இந்த கேரக்டர் அவருக்கு கொடுப்பாங்கன்னு நான் யோகிக்கலை. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். படத்தோடைய அந்த கடைசி காட்சிகள், கடைசி நொடிகள் அவரோட முகத்து மேலே தான் இருக்குது. அது முடிச்சுட்டு சசி சாரோட முகத்துக்கு போகும். அப்படி ஒரு பூரிப்பாக இருந்துச்சு எனக்கு. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. ரொம்ப புதுசாக இருந்தது அபி பண்ணது. சசிகுமார் சார் நீங்கள் வந்து ஒரு, அதாவது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி அது வந்து உண்மை. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருக்க மாட்டாரா லைஃப்பில் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து எவ்வளவோ பேர் மேடை போட்டு மைக்கை வச்சு இது பண்ணி கத்தி என்னென்னமோ அந்த கனெக்டை க்ரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது உங்களுக்கு இயல்பாக, நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக மக்களோட பேசும்போது இது பண்ணும்போதோ, இந்த படத்தில் நீங்கள் உங்கள் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து ஒரு வேற ஒரு விதமான ஒரு மரியாதையோடு பேசுகிறத பார்க்க முடிஞ்சது. உங்கள் மேலே இருக்கிற அந்த அன்பு, மரியாதை, உங்கள் இத்தனை வருஷம் சினிமா ஜேர்னியில் நீங்கள் எத்தனையோ
எத்தனையோ ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க, டைரக்டராக, நீங்கள் ஒரு ஆக்டராக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அயோத்தின்ற ஒரு படம் வந்து அன்றைக்கி நீங்கள் பேசும்போது தெரிஞ்சது சமூகத்தில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அதிர்வுகளை கிரியேட் பண்ணுது அப்படின்னு. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் உங்களோட அசோசியேட் பண்ணதில். உங்கள் முதல் படத்துலேருந்தே எனக்கு வந்து உங்களை பார்த்து ஒரு பெரிய பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம் உண்டு. ஸோ இந்த படத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் நான் அசோசியேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப 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 மகிழ்ச்சி சார். சிம்ரன் மேம் எல்லாருமே அஃப்கோர்ஸ் சொல்ல வேணாம், எல்லாருமே லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் ரைட்ஸ். பட் ஃபைனலாக விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நல்ல படம் அப்படின்னு சொன்னால் பத்தாது. படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரும், எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் இங்கே பேச போகிறேன். என்னென்னா வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, நம்ம நல்ல படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கிளைமோடு போகும்போது அது தேட்டர்லேயும் பார்க்க முடியுமா, அந்த தேட்டருக்கான அந்த கொண்டாட்டம் இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு சீரியஸான கேள்வி. ஒரு ப்ரொடியூசருக்கு இது பெரிய கேள்வி. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆல்மோஸ்ட் எதுக்குடா நம்ம படம் எடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு நிலை இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஒரு படத்தை விற்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற நிலைமையுமே இருக்குது. இப்போ வந்து அது என்னன்னு தெரில, நம்ம ஒரு கிரேயில் இருக்கமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கமான்னு தெரில. கடந்த ஒரு 15 வருஷங்களாகவே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன்றும் இப்படி இல்லைன்னா அப்படியா இருக்குது. அந்த கிரே எங்கே போச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்தில் அந்த கிரே அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப டெப்தியான ஃபிலிம். இந்த படம் ஹீல் பண்ணிச்சுன்னு சொல்கிறேன் ஒரு மனுஷனா. ஏன்னா நானுமே வந்து நிறைய இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன். ஜெயபீம்லாம் பண்ணும்பொழுது ஒரு படத்தோட டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது இப்போ ஞானவேல் சார்லாம் பேசும்போது அவ்வளோ விஷயம் கற்றுக்கிறோம், இது பண்ணுறோம். ஆனால் நம்ம எவ்வளோதான் ஒரு கஷ்டத்தையோ மனித குலத்தோடைய இந்த ஏண்டா இப்படி கொலை நடக்குது, வாரம் நடக்குதுன்னெலாம் பற்றி பேசினா கூட அதை எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே வைக்கிற அன்பு இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணும்போது கிடைக்குது. பதிலே தேவையில்லைன்னு தோணுது. இந்த அன்பு தான் ஆன்சராக இருக்குது. அன்புக்கு லாஜிக்கே இல்லைங்க, லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். இராஷனல் திங். வாட் இஸ் லவ்? லவ்னு அர்த்தமே கிடையாது அதுக்கு. நம்ம வந்து இன்னொருத்தங்க மேலே அன்பு வைக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குதுல்ல. ஒருத்தங்க கூட இன்னும் ஒரு சென்டென்ஸில் எழுதலை. எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க கவிதைகள், லிட்ரேச்சர், எவ்வளவோ இருக்குது அன்பை பற்றி. ஆனால் அதை டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஓப்பன் ஹெண்டட் ஃபீலிங்கோட தான் இந்த படத்தை நான் பண்ணி முடித்தேன். இந்த படம் எனக்கு நிறைய அன்பு கொடுத்தது. இந்த படத்துக்கு நான் நிறைய அன்பு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே நான் நிற்கிறத வந்து பெருமையாக நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இத்தனை நாளைக்கு இந்த டிபேட் இருக்குல்ல, அதாவது வந்து ஒரு நல்ல படம்னா எல்லோரும் போய் பார்ப்பாங்களா? இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 பேர் 100 பேர் அப்படின்ட்டு அந்த ஒரு வீக்கெண்டுக்குள்ளே எனக்கு குட் நைட்டுக்கு நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நல்லதுக்கு வந்து இன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட் இருக்குது. ஆனால் வந்து அது நிறைய ஒரு கட்டாயங்களுக்குள்ளே இயங்குறதுனால இப்போ ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சரியாக கிடைக்கலன்னா கூட அது கூட மிஸ் ஆகிடும். பட் இந்த படம் சம்மரில் ரிலீஸ் ஆக போகிறது ரொம்ப சந்தோஷம். டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு மரியாதை இருக்குல்ல, அதாவது வெளில போயிட்டு நம்ம தமிழில் இப்போ எப்படியெல்லாம் படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டூரிஸ்ட் ஃபேமிலிங்க அந்த படமாக சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் என்னங்க படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலியை போட்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு பெருமை தரக்கூடிய படமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான இன்றைக்கி இருக்கிற சூழலில், இன்றைக்கி இருக்கிற இந்த நெகட்டிவான ஒரு ஸ்பேஸில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஆளை மறந்துவிட்டேன், அவர் இங்கே இல்லைன்றனால இதுவால். மோகன்ராஜன் இந்த படத்துக்கு இங்கே இருக்கீங்க, இங்கே உட்காந்துருந்தீங்க, சாரி. இந்த படத்தில் அவரோட வரிகள் வந்து இந்த படத்துடைய ஆன்மாவுடைய ஒரு ரீங்காரம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கமாவும், ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பும் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கார் அந்த மனுஷன். சார், நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். உங்களோட மிகப்பெரிய ரசிகன்னா நான் தான். அவரோட முதல் ஃபேன் நான் அப்படின்ற ஒரு பெருமையில் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து அவர் எழுதின சில வரிகளுக்காக அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய தேசிய விருதோ ஏதாவது ஒரு பெரிய விருது கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கான முயற்சிகளையும் நம்ம பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். டூரிஸ்ட் ஃபேமிலியை தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். அன்பு என்றைக்குமே ஜெயிக்கும். தேங்க்யூ. நீ உன் தொழிலை விட்டு வேற எதையோ பண்ணுறேன்றாரு கீழே இருந்து கனி சார். கண்டிப்பாக சார், நம்ம எவ்வளோ நைட்டு சார் பாடிக்கிட்டே இருப்போம். ஸோ அவருக்காக நான் கண்டிப்பாக 2 லைன் இங்கே பாட கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ரமோஷனில் நான் பாடினனோ இல்லையோ, சசி சார் பயங்கரமாக பாடுறாரு எங்கே போனாலும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு 2 வரி இந்த படத்துலேருந்து பாடுறேன். பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறதே, மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறதே, பேச பேச கூடும் இன்பமே,
ஓ காலை மாலை மாறி போகுமே, நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் இயல் இசை, நீ ஒரே ஒரு இமையசை, நான் உனக்கென உறுதி செய். முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை, முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை, நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் இயல் இசை, நீ ஒரே ஒரு இமையசை, நான் உனக்கென உறுதி செய். முகை மழை. தேங்க்யூ. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இன்னைக்கு. ஆக்சுவலாக ஏன்னா வந்து நான் ஒரு 10 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணுறேன். பொதுவாக இசையமைக்கிறது அப்படின்னா வந்து இசையமைப்பாளர்கள் வந்து இந்த எடிட்டர்கள் சினிமாட்டோகிராஃபர்கள் மாதிரி படத்துக்குள்ளே ஒரு ஆளாக பார்க்க மாட்டாங்க வழக்கமாக. அட்லீஸ்ட் நான் வந்தபோது அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்து, ஏன்னா மியூசிக் டைரக்டர்னா பாட்டு தானே, பாட்டு போடுவாங்க, தேவையான மியூசிக் போடுவாங்க அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட உள்ள இன்டகிரேட்டடாக சினிமாவை விரும்பி ரசித்து இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப வருஷம். ஏன்னா வந்து நான் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே. வந்து எனக்கு லக்குன்னு தான் சொல்லணும், ஆர் காட்ஸ் கிரேஸ், நல்ல படங்கள் தான் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் வந்து ஒரு தொடர்ச்சியாக இந்த ஆரம்பித்ததை முடிக்க முடியாமல் ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மக்கள் ஓட வாழ்க்கை சார்ந்த படங்கள் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஜோக்கர் படம் வந்து அதை ரொம்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் கொடுத்துச்சு. ஏன்னா வந்து இப்போ சிறந்த கலை, ரொம்ப நுட்பமான கலைகள் வந்து காமன் மேனுக்கு சொந்தமானது அப்படின்னு வந்து இளையராஜா சார் வந்து ப்ரூவ் பண்ணார் மியூசிக்கில். அதுக்கு முன்னாடி இசை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கு, ஃபோக் மியூசிக்னா இப்படி இருக்கும், சிம்பிளாக இருக்கணும்னா இப்போ வந்து ஒரு லாரிக்காரர் இருக்காருன்னா அவர் வந்து சிம்பிளான பாட்டு தான் கேட்பார். இதெல்லாம் வந்து உடைச்சார் இளையராஜா எனக்கு. ஸோ நான் வளரும்போது அவரோட இசை கேட்டு வளர்ந்ததுலையும் என்னமோ அந்த நம்மள மாதிரி மனிதர்கள், சாதாரண மனிதர்களுக்காக மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்தேன். அதையும் ஜெயிக்கணுன்னோ இண்டஸ்ட்ரியில் டாப்பாக ஏதாவது ஒரு பேர் எடுத்துடணுன்னோ வரல. ஜெய்பீம் படம் பண்ணும்பொழுது நான் அந்த பொறுப்பை உணர்ந்தேன். அதாவது வந்து நடுவில் வந்து ட்ராவல் பண்ணும்போது சில நாடுகளுக்கெல்லாம் போன போது நிறைய பேர் வந்து என்னுடைய இசை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு அவங்க வந்து சொல்கிற வரைக்கும் நான் சீரியஸாகவே எடுத்துக்கல. அதை ஒரு பொறுப்பாக அட்லீஸ்ட் பார்க்கல. படம் இருந்தால் பண்ணுவேன், என்னுடைய முழு உழைப்பையும் போட்டு படத்துக்கு கம்போஸ் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம சும்மாலாம் அப்படியே ஒரு படம்லாம் பண்ணிடக்கூடாது, இந்த படத்தோட விளைவு சமூகத்தில் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக. அந்த படங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுற படங்களாகவும் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு குறையை வந்து ஒரு 3 படம் மூலமாக எனக்கு பெரிய அந்த ஒரு இது கிடச்சிது, அந்த ஒரு வாய்ப்பு. அதுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் யுவராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது அவர் சொன்னார் இல்லையா, சாந்தி டாகிஸ் அருண் ப்ரோ சொன்னார், இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே முதலீடு பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே நிற்பாங்க. பட் ஆனால் சர்வை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சால ஒரு படத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு படம் நம்மளுக்கு சரியாக போல, ஒரு 2 படம் 3 படம்னு கூட மன்னிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரில் நல்ல படம் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நிஜமாகவே ஒரு கௌரவத்தை ரீஇன்ஸ்டேட் பண்ண ஒரு ஆளாக நான் யுவராஜை பார்க்குறேன். யுவராஜ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர். தமிழ் சினிமா இஸ் டெஃபினெட்லி லக்கி வெரி லக்கி டு ஹாவ் யூ. யுவராஜுக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த அழகான உறவுக்கு காரணமாக இருந்த விஜய்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே என்னோட மேனேஜர் அண்ட் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாரும் அவ்வளோ அருமையான மனிதர்கள். பிரபுராம் வியாஸ், விநாயக், இவங்களோட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் புக்கே எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ ஒரு ஜேர்னி. ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நம்ம படத்தை தாண்டி, அதாவது படத்தில் பண்ணுற வேலையை தாண்டி அத்தனை விஷயங்கள் ஒரு ஜேர்னியாக இது பண்ண முடியும். அதெல்லாம் ஒவ்வொரு படத்தில் நடந்தது எனக்கு நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக மணியை மீட் பண்ணும்போது தான் அது எல்லாமே ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஞானவேல் சார் வீட்டில் மீட் பண்ணும்போது ஆக்சுவலாக என்னென்னா ஜெய்பீம் படம் வந்து